அந்த ரமலானை விட ஒரு சிறந்த ஒரு ரமலானாக நான் இந்த எதிர்வரக்கூடிய ரமலானை கழிக்க வேண்டும். இதில் நான் இறைவனிடத்தில் சென்ற ரமலான்களில் எவ்வாறான தொடர்புகளை ஏற்படுத்தி இறை நெருக்கத்தை அடைந்தேனோ, அதைவிட இந்த ரமலானில் நான் இறைவனுடைய நெருக்கத்தை அடைவதற்கு கூடுதலான முயற்சி செய்து இறைவனுடைய நெருக்கத்தினுடைய பாதையில் நான் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு ஒரு அருக்கொடையாக வந்துதித்த எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக ரமலானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சியில் சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட படைப்பு அவனுடைய நெருக்கத்தை பெற்ற அவனை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனுக்கு அவனுடைய இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைவனை மிகவும் நெருங்குவதற்குரிய பல வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு இறைவனுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு அளித்த மாபெரும் ஒரு அருள்தான் நோன்பு என்றால் மிகையாகாது. ஏனென்றால் நோன்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோன்பு விதியாக்கப்பட்டதை கூறிவிட்டு ஏன் இதை விதியாக்கினான் என்ற காரணத்தை நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடிய பயப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும், மாறுவீர்கள் என்பதற்காகத்தான் நோன்பை விதியாக்கியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அருள்மறையில் குறிப்பிடுவான். இந்த தோரணையில் நாம் ரமலானை எதிர்வரும் காலங்களில் எதிர்கொள்ள இருக்கின்றோம், அடைய இருக்கின்றோம். ஆகவே இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் நாம் சில விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த ரமலானுக்காக நாம் தயாராகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தோரணையில் பார்க்கின்ற போது முதலாவதாக நாம் உறுதியான நீயத்தை, தூய்மையான நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் எனக்கு சென்ற ரமலான்களை போன்று எத்தனையோ ரமலான்களை நாம் கடந்து வந்திருப்போம். அந்த ரமலானை விட ஒரு சிறந்த ஒரு ரமலானாக நான் இந்த எதிர்வரக்கூடிய ரமலானை கழிக்க வேண்டும். இதில் நான் இறைவனிடத்தில் சென்ற ரமலான்களில் எவ்வாறான தொடர்புகளை ஏற்படுத்தி இறை நெருக்கத்தை அடைந்தேனோ, அதைவிட இந்த ரமலானில் நான் இறைவனுடைய நெருக்கத்தை அடைவதற்கு கூடுதலான முயற்சி செய்து இறைவனுடைய நெருக்கத்தினுடைய பாதையில் நான் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற தூய்மையான எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது எண்ணத்திற்கேற்பதான் கூலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸை மேற்கோள் காட்டி எமது எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அத்துடன் நாம் இறைவனிடத்தில் அதிகமாக இந்த ஷஅபானுடைய மாதத்திலிருந்தே இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். சில இமாம்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் இருந்தே இறைவா எங்களை இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்குரிய பாக்கியத்தை தான், அதுபோன்று அந்த ரமலானுடைய மாதத்தில்
நோன்பு நோட்பதற்குரிய ஆரோக்கியத்தை தா, நல்லமல்கள் செய்வதற்குரிய ஆசைகளை, இன்பத்தை தா என்று 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே பிரார்த்திப்பார்கள். அந்த தோரணையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், இறைவா எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்தை செய்து ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்று கேட்பதுடன், அத்துடன் நாம் எமது துஆக்களில், இறைவா அந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கு, உன்னை நின்று வணங்குவதற்கு, அதுபோன்று உனது அருள்மறையான உனது திரு குர்ஆனை ஓதுவதற்கு, ஏனைய நல்லமல்கள் செய்வதற்கு, குறிப்பாக எமது உறவுகளுடன் சேர்ந்து நடப்பதற்குரிய அனுகூலத்தையும் தௌஃபீக்கையும் தா என்று பிரார்த்தனை புரிவது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஏன் இவ்வாறு நாம் தயாராக வேண்டும் என்றால், இந்த ரமலானுடைய மாதம் அடியான் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய, நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதற்கு ஒரு இலகுவான மாதம். ஏனென்றால் நாம் அடுத்த காலங்களில் எந்த ஒரு நல்லமல்கள் செய்கின்ற போதும் ஷைத்தானுடைய, இப்லீஸினுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய குழப்பங்களுக்கு உள்ளாகி அந்த அமற்களில் நாம் தடம்பல் ஏற்பட்டு தலம் புரிந்து பாவங்கள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறான பிரச்சனைகளை விட்டு நீக்கி முழுமையாக அந்த அடியானுக்கு சுதந்திரத்தை, அவனை நெருங்குவதற்குரிய சகல வழிகளையும் திறந்து வைத்துள்ளார். ஆகவே ரமலானுக்கு முன்னால் நாம் தயாராகின்ற போது சில விடயங்களை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதிலும் பிரதானமானது, ஷாபானுடைய மாதம் வருகின்ற போது நாம் சுன்னத்தான நோன்புகளை பிடித்து ரமலானுக்காக வேண்டி ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் தொடர்ந்து உணவருந்தி வந்து நோன்பு நோட்காமல் இருந்து ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்கின்ற போது சில வேளை கஷ்டங்களை உணரலாம். அதனால் ஷாபானுடைய மாதத்தை நாம் ரமலானுக்கு தயாராகக்கூடிய ஒரு பயிற்சி களமாக அமைத்து கொள்ளலாம். ஆகவே ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால் ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்து அதற்காக தயாராகுவது. அதுபோன்று உணவு அருந்துவதிலும் குறைவாக உணவு அருந்தக்கூடிய பழக்கத்தையும் நாம் ரமலானுக்கு முன்னால் உள்ள காலங்களில் இருந்தே நாம் எம்மை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்த வேண்டும். இன்று ஓர் ஆச்சரியமான ஒரு கவலைக்குரிய விடயம்தான், ரமலானுடைய மாதம்தான் நமது முஸ்லிம் சமூகத்தினர்கள் விதவிதமான உணவுகள், அதிகமான செலவுகள் உணவுக்காக செலவழிக்கக்கூடிய மாதம் என்றால் அது ரமலானுடைய மாதமாக இருப்பது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயம் ஒன்று. ஏனென்றால் ரமலானே உணவை குறைத்து, செலவை குறைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்குரிய ஒரு பயிற்சிக்குரிய காலம் என்றாலும், விதவிதமான உணவுகளை நாம் இவ்வாறான நோன்பு காலங்களில், நோன்பு துறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில், அதே போன்று சஹருடைய நேரத்தில் வண்ண வண்ண உணவுகளை தயார் செய்வதற்கு நாம் இப்போதே அதற்குரிய பட்டியல் தயார்படுத்தியிருப்போம். என்றாலும் இது அல்ல ரமலானுக்கு தயாராகுவது. சில இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்தில் ஒரு 2 வேளை உணவு உட்கொண்டாலே அவர் நோன்பு பிடிப்பதில் எவ்விதமான பலனும் இல்லை. ஏனென்றால் ரமலானுடைய காலத்தில் எல்லா உணவையும், விடுபடக்கூடிய சகல உணவையும் நோன்பு துறந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சகலதையும் கவர் பண்ணக்கூடியதாக எமது உணவு பழக்க வழக்கம் ஆகியிருக்கின்றது. ஆகவே அதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உணவை குறைத்து உண்ணுவதற்குரிய வழிகாட்டல்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இறைவனுடைய கலாமியாகிய அல் குர்ஆனை ஓதுவதற்கும் நாம் எம்மை வழக்கப்படுத்தி தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம் அல் குர்ஆனுக்குரிய மாதம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்று
இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையில் விழித்திருக்கின்றார். ஆகவே ரமலானுடைய காலத்தில் நாம் இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கு நாம் அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதற்கு நம்மை தயார்படுத்தும் முகமாக நாம் அதற்கு முந்தைய மாதமான நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஷஅபானில் இருந்தே இதற்கு தயாராக என்றாலும் இன்னொரு விடயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் அதிகமான குர்ஆனை ஓதிவிட்டு அதற்கு பிற்பட்ட மாதங்களில் அல் குர்ஆனை ஓதாமல் இருப்பதல்ல. நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு சுமார் 2 குர்ஆன்களை அல்லது 3 4 குர்ஆன்களை ஒரு மாதத்திற்குள் ஓதி முடிப்பதற்கு பழக்கப்பட்டு விட்டோமோ, அதற்கு பிற்பட்ட மாதங்களில் நாம் ஒவ்வொரு மாதமும் 1 குர்ஆனையோ 2 குர்ஆனையோ ஓதக்கூடிய விதத்தில் நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலானில் மாத்திரம் செய்துவிட்டு அதற்கு பிற்பட்ட காலங்களில் செய்யாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு உகப்பானதல்ல. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அமட்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பானது, விருப்பமானது குறைவாக இருந்தாலும் நியமமாக இருப்பது, தொடர்படியாக இருப்பது. அவை இந்த ரமலானை நாம் நன்மைகளை எமது வாழ்க்கையில் செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு, அதை ஏனைய காலங்களிலும் செய்வதற்குரிய ஒரு பயிற்சி களமாக நாம் ஆக்கி கொள்ள முடியும். ஆகவே இந்த ரமலானுடைய மாதம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மாதம். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்துள்ளார். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு சுமார் 83 வருடங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. ஆகவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எல்லா சமூகத்திற்கும் காணப்பட்டது என்றாலும் இவ்வாறான சிறப்புடன் 83 வருடங்களுக்கு மேற்பட்ட அமல் செய்த கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஓர் இரவாக ஆக்கி தரப்பட்டது எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினருக்குத்தான் என்றால் மிகையாகாது. ஆகவே இந்த ரமலானுக்கு முன்னால் இன்று எம்மில் சிலரிடத்தில் தங்களது வீடுகளை தங்களது பொருட்களை சுத்தப்படுத்தி ரமலானை வரவேற்பதற்காக தயாராகுவோம். என்றாலும் பொருட்களையோ வீடுகளையோ சுத்தப்படுத்துவதில் பிரயோஜனம் இல்லை. மாறாக எமது உள்ளத்தை இந்த ரமலான் வருகின்ற போது எனது உள்ளம் தூய்மையானதான நிலையில் நான் இந்த ரமலானை வரவேற்பேன். இந்த ரமலானில் இருந்து நான் பல படிப்பினைகளை பெற்று அதை எனது வாழ்வில் ரமலானுக்கு பிற்பட்ட காலங்களில் அதை நான் தொடர்படியாக செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முத்தகீனாக இறையச்சமுடையவனாக நான் மாறுவேன் என்ற உறுதியான எண்ணம் வைக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு எம்மை இலகுபடுத்தி அவ்வாறான நிலையை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு அருள் பாலிப்பான் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆகவே எதிர்வரக்கூடிய ரமலானை ஆரோக்கியமான நிலையில் நல்ல உடல் பலமுள்ளவர்களாகும் அதற்காக ரமலானை சிறந்த முறையில் கழித்த நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.